நீங்கள் தேங்காவோட உள்ளவே வைக்காமல் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுறது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. இப்போது தேங்காவோடு அணையிற டைமில் ரொம்பவே வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். அதாச்சும் அணையிற தீபம் ரொம்பவே பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போது வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் டப்பாவில் எடுத்து வச்ச தூளை என்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். டப்பாவில் இருக்கிற தூளை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த சாம்பிராணியை காலி பெருங்காய டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். அதுலேயே பேப்பரில் இருக்கிற தூளையும் கூடவே கொட்டிக்கிறேன். பெருங்காய டப்பாவில் கொஞ்சம் சந்து பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாம்பிராணியை கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காவோடு நல்லா எரியிறப்ப இடிக்கிய நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காவோடு வெடித்து கீழே சிந்துங்க. அந்த டைமில் சிந்தனை தேங்காவோடு எடுத்து நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.